தெளிவா புரியும். இந்த கம்பம் இருக்கு, இது வேற ஒண்ணும் இல்ல, இதுதான் மாரியாத்தாவுடைய கணவன். அதாவது திருவிழாவோட ஸ்டார்டிங்ல இந்த கம்பத்தை மாரியாத்தா தன்னோட கணவனா ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திருவிழா முடிகிற வரைக்கும் ஒரு 7 நாளோ இல்ல 10 நாளோ இல்ல 15 நாளோ அந்தந்த ஊர் வழக்கப்படி இந்த திருவிழா முடிகிற வரைக்கும் இந்த கம்ப கணவர் மாரியாத்தா கூடவே அவளோட கோயிலையே தங்கியிருப்பாருன்னு சொன்னா இந்த கம்பத்துக்கு கோயிலுக்குள்ள அனுமதி கிடையாது. மற்ற கோயில்களை எல்லாம் சாமிக்கு எதிர்த்தாப்புல எப்படி கொடிமரம் நட்டி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த திருவிழா நடக்கக்கூடிய 10 நாளும் அந்த கம்பத்தை மாரியாத்தாவுக்கு எதிர கோயில் வாசல்ல நட்டி வச்சிருப்பாங்க. தெக்க பூரா மாரியங்கோயில்ல பொங்கச்சாட்டி கொடியேத்திட்டாங்கன்னா தினமும் காலையில கொடிமரத்துக்கு மஞ்சள் தண்ணி மஞ்சப்பால் ஊத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. அதே மாதிரியே இந்த கொங்கு வட்டாரம் பூராமே மஞ்சள் தண்ணியை வாங்கிக்கிறது இந்த கம்ப கணவர் தான். திருவிழா முடிகிற வரைக்கும் தினம்